டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 அந்த தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நம்மளுடைய ஜெய்பீம் அகாடமி டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். செப்டம்பர் 29லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த ஒட்டுமொத்த டெஸ்ட்டுக்குமே ஃபீஸ் வந்தால் 300 ரூபா தான். இந்த டெஸ்ட்டினுடைய ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ படித்து பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க இணைந்து கொள்ளுங்கள். வாய்ப்பை தவற விடாதுங்க, பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மேக்ஸ் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய வகுப்பில் விடுபட்ட அந்த விகிதம் பாடத்தினோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ புதிதாக பார்க்கும் மாணவர்கள் பிளேலிஸ்ட்டில் அந்த பாடங்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதேமாரி இந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு 2 விதமான கணக்குகளை எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறது, சிம்பிளாக கேட்குற அந்த கொஸ்டின்ஸை நம்ம பேசிக்கை தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு நம்ம அதில் எப்படி பார்க்குறது, முதல்ல விகித சமம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம விகிதம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், A/B, இது ஒரு விகிதம்னு சொல்லலாமா? அதே மாதிரி C/D, இதுவும் ஒரு விகிதம்னு சொல்லலாம். இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம். இப்போ நம்ம வழக்கமாக ஒரு 2 எண்களை சமப்படுத்தினா 2 = 2 அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா 3 = 3 சொல்லுவோம், இல்லைன்னா A = A அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒன்று, ஏன்னா 2 சமம்ன்றதுனால நடுவில் சமக்குறியீடை போடுறோம். ஸோ இது சமம். இப்போ விகித சமம், அப்போ விகித சமம்னா இப்படி போடலாமா சார்? 1:2 ஒரு விகிதம், 3:2 ஒரு விகிதம், இது சமன்றதுனால இப்படி போடலாமா அப்படின்னு கேட்போம். கிடையாது, இந்த இடத்துல இப்படி போடக்கூடாது. எப்படி போடணும்னா, இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம் நம்ம சொல்றோமா? இது ஏன் ABCDன்றதுல எந்த நம்பர் வேணாலும் வரலாம், அதான் மாறிகள் நம்ம சொல்லி தந்த மாதிரி. இப்போ A/Bக்கு A/B அப்படின்னு போடுறோம், இது C/Dன்னு போடுறோம். இப்போ விகித சமம்னா சமம் வரக்கூடாது, இங்க ஒரு விகித குறியீடு, இங்க ஒரு இப்படி போகணும். இதுதான் இந்த கான்செப்டோட ரோல். இப்ப இது 2 சமம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம், எந்த ரூல் படி சமம் ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த A இந்த கடைசிக்கு பத்தியா, இந்த லாஸ்ட்ல AD இருக்கு பத்தியா, இந்த A-வும் D-யும் பெருக்கும் கிடைக்கிற மதிப்பெண்ணு சமம் இந்த நடுவில் இருக்கிற இந்த BC இது 2த்தையும் பெருக்குனா கிடைக்கிற மதிப்பெண்ணு சமமா இருக்குமா? இது இப்படி இருந்தா இந்த விகிதங்கள் சமமா இருக்கு, விகித சமமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்குது, அந்த லாஸ்ட்ல இருக்குது, இது 2த்தையும் பெருக்கிற மதிப்பெண், அதான் A/D சமம் B/C. அப்ப இந்த மதிப்பெண் இந்த மதிப்பெண்ணும் பெருக்கிற ஒரு மதிப்பெண் வருது பத்தியா, அதுவும் இந்த 2த்தையும் பெருக்கிற மதிப்பெண்ணும் சமமா இருக்குமா? அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த விகித சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட் சொல்ற பாருங்க. சரி, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க, இப்ப அதுக்கு பதிலாக நம்பரை வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. இப்ப 2:1 சமம், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துட்றேன், இந்த இடத்துல இப்ப ஒரு 4 அப்படின்னு வச்சுங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இது A, இது B, இது C, இது D, அப்படிதான் நம்ம என்ன சொல்லி தந்த மாதிரி. இப்ப பாருங்க, இது விகித சமமா இருக்குது, இல்லைன்னா டைரக்டா விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோ. இப்ப 2:1, அப்புறம் 2 விகித குறியீடு போட்டு இந்த இடத்துல கட்டம் கொடுத்துருக்கேன். இந்த கட்டத்துக்கு இருக்கிற இடத்துல மதிப்பெண் என்னன்னு தெரியாது. நம்ம சொல்லி தந்த மாதிரி A/B, அப்புறம் ஒரு 2:C/D. ஸோ இதில் நம்மளுக்கு A தெரியும், B தெரியும், C தெரியாது, D தெரியும். இப்போ இது கொடுத்துட்டு மொத்தமாக விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்டுருவோம். நம்ம டக்குன்னு மைண்டு, ஓ அப்போ விகிதி சமமா இருக்குது அப்படின்னா இந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் என்னது, நம்மளுக்கு அந்த கடைசி இந்த மதிப்பெண்ணு பெருக்கணுமா? அப்போ 2x4 சமம் போட்டுக்கணும். இந்த எண்ணு பெருக்கணும், இது தெரியும். அப்போ 1 இந்த தெரியாத இந்த இடத்துல என் நம்பர், அதுக்கு தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். தெரியாத எண்ணை எக்ஸ் என்க அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த தெரியாத எண் இந்த எக்ஸ் தானே தேவை, அதனால எக்ஸ் அப்படியே வச்சுங்க. இந்த 1 இந்த பார்க்கும்போது வகுத்துல வந்துடும். ஏற்கனவே 2x4 இருக்குது, வகுத்துல 1 வந்தாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குன்னா. அப்போ 2x4 எவ்வளோ, 8. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன மதிப்பு, எக்ஸ், இந்த இடத்துல 8 வரதா இருக்கும். இப்போ செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 8 சரியா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்றது? அதே கான்செப்ட்ல இது பெருக்குனா சமம் 1யும் 8 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1x8. இப்போ பாருங்க, 2x8 சமம் 1x8. அப்போ 8 சமம் வந்துருச்சா? அப்ப இந்த இடத்துல 8ன்னு நம்ம கண்டுபிடிச்சது சரி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா எந்த கணக்கு கொடுத்தாலும் இந்த கடைசி இதை பெருக்கி சமம் இந்த நடுவில் இருக்கிற 2 நம்பரை பெருக்கி எக்ஸ் எது நம்பர் தேவையோ அதுக்கு வச்சுக்கணும், இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்து சால்வ் பண்றோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி, இது ஒரு சின்ன கணக்கு. ஸோ இப்போ புக்ல இருக்கிற ஒரு கணக்குல நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இது பார்த்துங்க. அடுத்து புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:5, அப்புறம் இதுக்கு தெரியாது பாக்ஸ் கொடுத்துட்டு 20 கொடுத்துருக்காங்க. 20
இப்போ நம்ம வழக்கமாக கண்டுபிடிச்ச மாதிரி டக்குன்னு கடகடன்னு போடலாம். 3யும் 20யும் பெருக்கணும். 3 × 20 சமம் 5 × தெரியாத இந்த என்ன எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 5 பெருக்கல் எக்ஸ். இப்போ எக்ஸ் தானே தேவை. எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கங்க. 5 இந்த பக்கம் வகுத்துல வருமா. 3 × 20 டிவைட் பை 5. இப்போ அடிக்கலாம். 1 5 5 4 5 20 அப்படின்னு அடிக்கலாம். மீதி அடிக்க முடியாது, அவ்வளவுதான். அப்போ 3 × 4 3 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஓகே, இப்போ எக்ஸோட மதிப்பு 12. இப்போ நம்ம போட்டதை செக் பண்ணலாம். இங்க வந்து 12 வருது. இது கரெக்டானு செக் பண்றோம். எப்படி? அதே மாதிரி தான். இப்போ இங்க 3 × 20 எவ்வளவு? 3 × 20 3 2 60 3 2 6 பக்கத்துல 0 60 வருதா. 3 × 20 60 பெருக்கு சமம் போட்டு 5 12 12 5 60. சரியா போச்சா? அப்ப நம்ம கண்டுபிடிச்ச 12 சரி. இதை இப்படி பண்ணலாம், இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த எண்ணு இந்த எண்ணு இந்த எண்ணில் இருக்கிற சாரி இந்த 5 இருக்கு பாத்தீங்களா. இந்த 5 எது கூட பெருக்குனா 20 கிடைக்குது. அப்படியும் போடலாம். 5 எது கூட பெருக்குனா 20 4 கூட. அப்ப 5 4 20. அப்ப 3 4 கூட பெருக்குங்க 3 4 12 வந்துருச்சு ஒரே ஸ்டெப்ல. அப்படியும் போடலாம், இந்த மாதிரி போடலாம். ஒரு பெரிய கணக்கு வருது சார், என்னால அப்படி டக்குன்னு எது கூட பெருக்குதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். இல்ல சிம்பிளா இருக்குன்னா ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல இப்போ இது 2 உறுப்பு இது ஒரு ரூபாய். இப்போ ஃபர்ஸ்ட் 3 இருக்குன்னா இந்த 3 இந்த இடத்துல மதிப்பு இல்லை, அது விட்டுரு. அப்ப ரெண்டாவது 5 இருக்குன்னா இந்த பக்கம் ரெண்டாவது 20 இருக்கு. அப்ப 5 எது கூட பெருக்குனா 20 4 கூட. அப்ப அதே 4ஆல 3 பெருக்கு 3 4 12 ஆன்சர் முடிஞ்சு. எப்படியும் போடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது ஒரு கணக்கு. இன்னொன்று கூட போடலாம் இருங்க, உங்களுடைய இதுக்காக இன்னொரு கணக்கு. ஸோ இப்படியும் போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியாது, ஈஸ்ட் 24. ஓகேவா? அடுத்து குறியீடு 3:8. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். இல்லைன்னா நம்ம ரெண்டாவது சொல்லி தந்த மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் எண்ணு இந்த ஃபர்ஸ்ட் எண்ணு இங்க எல்லாம் இது இருக்குது, விட்டுருங்க. 24 8. இந்த இடத்துல 8 எது கூட பெருக்குனா 24 3 கூடயா. 8 24. அப்போ 3 எது இந்த 3 அதே 3 கூட பெருக்கும்போது 9 கிடைக்குதா. இப்போ நம்ம டைரக்டா போட்ட 9ன்னு. இப்போ அந்த ரூல் படி போட்டு பார்க்கலாம் பாருங்க. இதையும் பெருக்கிறேன். இது தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் பெருக்கல் 8 சமம் இந்த ரெண்டாவது எண்ணு இது நடுவில் இருக்கிறது 24 × 3 24 × 3. இப்போ பாருங்க, எக்ஸ் தானே தேவை. எக்ஸை வச்சுக்கோங்க. 24 × 3 டிவைட் பை 8. இப்போ அடிக்கலாம். 8ஆம் நம்பர்ல 1 8 3 8 24. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? 3 × 3 3 9 வந்துருச்சா? அந்த எண்ணம் வந்துருச்சா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க. விடுபட்ட எண்ணெய் காண்க. இல்லை கொஸ்டின் மார்க் கொடுத்து அந்த இடத்துல இந்த இடத்துல எக்ஸன் கூட கொடுத்துட்டு எக்ஸின் மதிப்பு காண்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இந்த இதுக்கு வந்து இப்படி போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கணக்கு இன்னொரு புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 7:5 ஆனது வர 7:5 ஆனது x:25க்கு விகித சமம். விகித சமம்னா தெரியும், டக்குன்னு இப்படி போடணும். x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு காண்க. இப்ப பாருங்க, இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கணும்? 7 இந்த பக்கம் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. 5 25 5 எது கூட பெருக்குனா 25 5 கூட 5 25. அப்ப 7 5 35 ஆன்சர் வந்துருச்சு எக்ஸ். இப்ப அப்படியே ரூல் படி போடலாம். 7 பெருக்கல் 25 7 பெருக்கல் 25 சமம் 5 பெருக்கல் எக்ஸ் 5 பெருக்கல் எக்ஸ். இப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கணும். 5 இந்த பக்கம் கொண்டு வரேன். 7 × 25 வகுத்தல் 5 ஓர் 5 5 5 25. 7 × 5 எவ்வளோ? 7 5 35 35 எக்ஸோட மதிப்பு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்படியும் போடலாம். பேராகிராஃப் மாதிரி லைனாக இப்போ ஏதாவது ஒரு கூற்று மாதிரி கொடுத்தாலும் இப்படி கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி டைரக்டாக கொடுத்த கூட இந்த இதில் விகித சமநிலையில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கூட கேட்கலாம், எப்படி வேணாலும். ஸோ ஓகேங்களா? இது ஒரு கணக்கு. ஸோ இது ஒரு மாடல். இது தெரிஞ்சுக்க இனிமேல் இந்த மாதிரி கொடுத்தா எங்க நல்லா போட்டுருவீங்க. ஸோ அடுத்தது இப்போ ஒரு கணக்கு பாருங்க. இப்போ புக்கில் மற்ற கணக்குகள் ஏதாவது முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேராகிராஃப் வடிவில் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி நம்ம போடுறத பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் ஒரு சூடேற்றின்னு என்ன அர்த்தம்? ஹீட்டர். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 40 நிமிடங்களில் என்ன பண்ணலாம்? 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துது. அலகுகள்னா யூனிட், 3 யூனிட். 3 அலகுகள்னா யூனிட் ஆங்கிலத்துல. அலகுகள் 3 யூனிட் அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. மின்சாரத்தை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது
2 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அந்த சூடேற்றி 2 மணி நேரத்தில் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்தும்? 2 மணி நேரத்தில் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்தும்? இது ஒரு கேள்விங்க. மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு ஹீட்டர், ஒரு சூடேற்றி வந்து 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது எனில் 2 மணி நேரத்தில் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்தும்? இதுக்கு ஒரு லாஜிக் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு ஹீட்டர் 40 நிமிடம் அலகுகள். அப்ப இங்க பாருங்க, நிமிடம் அலகுல கொடுத்துருக்காங்க. அப்ப நிமிடம் போடுறீங்க, இந்த பக்கம் அலகுகள் போடுறீங்க. அலகுகள் போட்டு 40 நிமிடங்களில் 3 அலகுகள் பயன்படுத்துகின்றாங்க. அப்ப நிமிடத்துக்கு நேரம் 40 போடுங்க, அலகுக்கு நேரம் 3 போடுங்க. ஓகேங்களா? 40 நிமிடத்தில் 3 அலகுகளை பயன்படுத்துறது. 2 மணி நேரத்தில் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துகின்றாங்க? இங்க நிமிடத்தில் கொடுத்துட்டாங்க, இங்க மணி நேரத்துல. சோ அப்ப நம்ம நிமிடத்துக்கே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்ப 2 மணி நேரம் என்பது எத்தனை நிமிடங்கள்? 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள், 2 மணி நேரத்திற்கு 120 நிமிடங்கள். ஸோ அந்த இடத்துல இப்ப 2 மணி நேரம்ன்றத 120 நிமிடம்னு போட்டுக்கணும். அது எவ்வளவு யூனிட்னு நமக்கு தெரியாது. 40 நிமிடத்திற்கு 3 அலகுகள் யூனிட், 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துதுன்னா 120 நிமிடத்திற்கு எவ்வளவு பயன்படுத்த தெரியாது. இப்ப 40க்கு 3னா 120க்கு 3 விட அதிகமாக தானே இருக்கும். நான் லாஜிக் புரிஞ்சுக்கேன். 40 நிமிஷத்துல 3 யூனிட்டை பயன்படுத்துதுன்னா 120 நிமிஷத்துல 3 யூனிட்டை விட அதிகமான யூனிட்டை தானே பயன்படுத்தும். அதான் லாஜிக். அப்ப இந்த பக்கம் இங்க 40ல 120 அதிகரிக்குது, அதிகமா போதா, இங்கேயும் அதிகமா தான் வருதுன்னு நம்மளோட யூகிக்க முடியுது. அப்ப இதுக்கு பேர் தான் அர்த்தம், இங்கே அதிகரிச்சு இங்கே அதிகரிச்சா அதுக்கு பேரு நேர்மாறல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நேர்மாறல்னா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும். நேர்மாறல்னா இதுதான் இருக்கும். இங்கேயும் அதிகரிச்சு இங்கேயும் அதிகரிச்சா அதுக்கு பேரு நேர்மாறல். அப்ப இந்த கிராஸ் அப்படி கோடை போட்டுக்கின்னு இந்த கொஸ்டின் மார்க் பத்தி அந்த கொஸ்டின் மார்க் போட்டு சமம், கொஸ்டின் மார்க் நேர் எதிராக எங்க பாரு கோடு எங்க 40 இருக்குதா, அந்த 40 கீழே போட்டுக்கணும். இந்த 120 3 பெருக்கணும் மேல. புரியுதுங்களா? இப்ப இங்க அதிகரிக்கிறது இங்க அதிகரிக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப கொஸ்டின் மார்க் கிராஸ் மல்டிபிகேஷன் போட்டோம். போட்டதுக்கு அப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற 40 கீழே போடுறோம் பை போட்டு. இந்த மேல இருக்கிற இந்த 123 மேல பெருக்கி போடுறோம். இப்ப பாருங்க, இப்ப இது சுருக்குனா ஆன்சர் நம்மளுக்கு ஓர் நாங் 4 பைத் நாங் 40 120 120 எத்தனை 40 இருக்கு கண்டுபிடிக்கணும். 4வது பேர்ல அடிக்கலாம் பாருங்க. பைத் நாங் 40. அப்ப 3 12 பக்கத்துல ஒரு 0. அப்ப என்ன, அது 30 × 3 டிவைட் பை 10 கிடைக்குது நம்மளுக்கு சுருக்கனுக்கு அப்புறம். இந்த இடத்துல 30 வரும், ஏன்னா சுருக்கம்னா. பைத் நாங் 40 3 12 0 30. இப்ப இந்த 0 அடிச்சிடறான். அப்ப 3 3 எவ்வளவு 9. அவ்வளவுதாங்க. அப்ப 9 அலகு பயன்படுத்துங்க, 9 யூனிட். 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்னா 120 நிமிஷத்துக்கு 9 யூனிட். இது வந்து சும்மா சிம்பிளா நீங்க பார்த்தோன்னே, சார் இதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு ரூல் எல்லாம் போட்டு இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, பார்த்தோன்னே நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுது சார். அப்ப 40னா இன்னொரு 40 இதுக்கு 3 அதுக்கு 3 அதுக்கு 3 அப்படி சார் டக்குன்னு போடலாம். ரைட்டு தான், ஒரு சின்ன கணக்குறதுனால உங்களால டக்குன்னு சொல்ல முடியும். இதே ஒரு குழப்பற கொஞ்சம் மதிப்பு பெருசா இருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு உங்களால அது ஒரு இந்த வேலையில கொடுத்தாங்கன்னா அப்ப அதுக்கு எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் இந்த மாதிரி கேட்கும்போது இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டை நீங்க பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி போடுறது ஒரு இன்னொரு கணக்கு போடும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கணக்கு போலாம். நம்ம அடுத்த கணக்கு, ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார். ஒரு நபரம் டைம் சொல்றாங்க, நேரம் பக்கங்கள் இதுதானே சொல்ல வராங்க. பக்கம் நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார். ஓகே, எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்களை முடியும்? இவருங்க 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறாராம். அதே வேகத்துல போறாரு அப்படின்னா 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கங்களை அவரால் படிக்க முடியும்னு கேட்கிறாங்க. ஸோ புரியுதா அந்த கொஸ்டின்ஸ்? நல்லா இன்னொரு டைம் படிக்கிற பாருங்க. ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார். எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கங்களை அவரால் படிக்க முடியும்? ஸோ அதே கான்செப்ட் தான். 2 மணி நேரத்துல 20 பக்கத்தை படிக்கிறாருன்னா 8 மணி நேரத்துல 20ஓட அதிகமான பக்கத்தை தானே படிப்பாரு. ஸோ அப்ப 2 இங்க 8 அதிகரிக்குது, இங்க அதிகரிக்குது தானே. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும், கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும், நேர்மாறல. அப்ப கொஸ்டின் மார்க் போடுறீங்க, அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற 2 கீழே போடுறீங்க, 8 20 மேல பெருக்குறீங்க. பெருக்கணும்னா அடிக்கலாம் ஆன்சர், இங்கே அடிக்கலாம். 1 2 4 2 8
அப்போ 4 × 20 வருதா? 4 × 20 அப்போ 4 2 8 0 80 பக்கங்களே படிக்கலாம். 2 மணி நேரத்தில் 20னா 8 மணி நேரத்தில் 80 பக்கத்தை படிப்பேன். இது வந்து சும்மா பேசிக் சிம்பிள். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து ஒரு விகித கணக்கு. இது கொஞ்சம் பாருங்களா, யோசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நேற்று சொன்ன மாதிரி இது ஒரு கணக்கு பார்க்கலாம். ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம். ஒரு பை இருக்கான். ஒரு பையில் என்னென்ன இருக்குதான்? பந்துகள். என்ன பந்தான்? பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு இருக்கான். கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5. புரியுதுங்களா? ஒரு பையில பச்சை, மஞ்சள், கருப்பு இந்த 3 பந்துகள் இருக்குது. அது எந்த விகிதத்துல? 4:3:5. இது 4 பங்கு இருக்குதுன்னா பச்சை, மஞ்சள் 3 பங்கு, கருப்பு 5 பங்கு இருக்கு. ஸோ இப்படி இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பையில பச்சை, மஞ்சள், கருப்பு இந்த 3 4:3:5 விகிதத்தில் இருந்தா எந்த பந்தை நம்ம அதிகமா எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும்? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகமான இப்ப எந்த பந்து அங்க அதிகமா இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சோம்னா தான், ஏன்னா அதுதான் அதிக டைம் நம்மளால எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லா பந்தும் எடுத்து வெளியே போடும்போது நம்ம கையில அதிகமா இருக்கிற பந்தம் கிடைக்கும். அப்ப எப்படின்னு பார்க்கும்போது 4 பங்கு, 3 பங்கு, 5 பங்கு. அப்ப எது அதிகமா இருக்கும்? கருப்பு பந்து தான் 5 பங்கு இருக்குது. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து கருப்பு தான் நம்ம அதிகமா நம்ம கையில் எடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகும். இது ஒண்ணு முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து 2வது கேட்கறாங்க, பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப கருப்பு பந்தோட 2வது கொஸ்டின் என்னன்றாங்க, இந்த பையில கருப்பு பந்து 40 இருக்குதான். கருப்பு 40 இருந்தா அப்ப மொத்த பந்துகள் எவ்வளவு அப்படின்னு கேட்கறான். இந்த விகிதத்தை வச்சு இப்ப கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நேற்று சொல்லி தந்தேன். இந்த மாதிரி விகிதம்னா 4x 3x 5x அப்படின்னு எடுத்துக்கணும் சொன்னா போன கிளாஸ்ல. இந்த மதிப்பெண்ணை 4x எடுத்துங்க, இதை 3x எடுத்துங்க, அதை 5x எடுத்துங்க, பக்கத்துல x போட்டுக்கிறேன். இப்ப கருப்பு பந்து 40 இருக்குன்றாங்க. அப்ப இதுல கருப்பு பந்து எது? பச்சை, மஞ்சள், கருப்பு கடைசி. அப்ப 5xன்றதான கருப்பு, அந்த 5xன்றதான் 40ன்றாங்க. புரியுதா? 5xன்றதான் கருப்பு பந்து, 5 பங்கு இருக்கிறதுனால 5x போட்டேன். அது 40ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப xோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். 5 அந்த பக்கம் வகுத்துல போகுமா? 40 வகுத்தல் 5 4 5 8 5 40. அப்ப xோட மதிப்பு என்னது? 8 கிடைக்குதா? இப்ப இங்க பாருங்க, இந்த 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் வரும் பாருங்க. 5 கூட 8 பெருக்குனா 40 கிடைச்சிருச்சா? அப்ப கருப்பு பந்து 40. ஓகே, கரெக்டா வருது. இந்த x கூட இதை பெருக்கணும், 3x அப்படின்னா x சப்ஸ்டிட்யூட்னா 3 8 24. இது வந்து மஞ்சள் வந்து 24 வருது. ஏன்னா 3 × 8 24. அடுத்து பச்சை என்ன வருது? 4x 4 × 8 8 32 வருது. அப்ப மொத்த பந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப 4 2 6 4 2 6 3 9 96 பந்து இருக்குது. அதுல 40 பந்து பார்த்தா கருப்பு, 24 மஞ்சள் பந்து, பச்சை பந்து 32. இவ்வளவுதாங்க. இது ஒரு கொஸ்டின். புரியுதுதானே உங்களுக்கு எப்படின்னு? ஸோ இதை எப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்து இன்னொன்னு, அப்புறம் பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை. அவ்வளவுதான். அதுதான் பச்சை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மஞ்சள் கண்டுபிடிச்சோம். இவ்வளவுதான். இந்த விகிதத்தை வச்சு நம்ம இதெல்லாம் ஒரு டேட்டா கொடுத்தோம்னா நம்ம போட முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு கணக்கு. இந்த மாதிரிலாம் வந்து சிம்பிளா பேசிக்கா விகிதத்துல இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 விதமான 3 விதமான கணக்குகள் பார்த்தோம். எப்படின்னு சிம்பிளா ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியே சிம்பிளா பார்த்துட்டு போறோம். ஏன்னா ஒரே நாளுக்குள்ள வந்து ஒரு டாபிக்கை முடிக்கணும்னா எல்லாராலையும் கத்துக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம், இந்த அப்ப இன்னைக்கு விகித சமம் எப்படின்னு கத்துக்கிட்டேன், ஸோ இதை வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறேன், ஒரு 2 மாடல் இதை வச்சு நான் கணக்கு போடுறேன். அப்படியே அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான். நம்மளுக்கு 6 மாதத்துக்கு மேலே இருக்கு டைம். நம்ம டெய்லி மேக்ஸ் கிளாஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுப்போம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸை கவனிச்சவங்க, உண்மையிலுமே கவனிச்சவங்க, இப்போ நம்ம நடத்துகிறவங்க ஒரு 2 கணக்கு கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அதை போட்டுட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பதிவு செஞ்சீங்கன்னா எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவாக இருக்கும். நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன், ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்க, உண்மையிலுமே நான் வகுப்புகளை கவனிக்கிறேன் சார், உங்களுடைய வகுப்புகள் எனக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவாக இருக்கும். நானும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்பு எடுக்கிறேன். ஸோ வந்து எனக்கு நீங்களும் பார்க்காம சார் அது நான் வேஸ்ட்டாக நடத்துகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நான் பண்ணுறது வேஸ்ட்டு தானே. பயன்படுத்துகிற மாதிரி உண்மையாக இருந்தால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் சார் இது எனக்கு உண்மையிலே பயன்படுது, தொடர்ச்சியாக பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸுகளை உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இல்லை இந்த மாதிரி ஆன்சர்ஸை போட்டிங்கனாலும் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் ஸோ மாணவர்கள் கவனிக்கிறாங்க, நம்மளை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நம்ம நடத்துவோம். ஸோ அப்போ இன்னைக்கு அந்த ஹோம்ஒர்க்கில் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது வந்து
3:8 இங்க ஒரு பாக்ஸ் விடுபட்ட எண் 24. ஸோ இந்த கணக்கு இந்த இடத்துல விடுபட்ட எண் நான் சொல்லி தந்த மாதிரி போடுங்க. இரண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நபர் 10 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் ஒரு நபர் 10 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் 8 கிலோமீட்டர் நடக்க ஆகும் நேரத்தை காண்க. 8 கிலோமீட்டர் நடக்க ஆகும் நேரத்தை காண்க. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் இந்த இன்னொரு படிக்கிறேன். ஒரு நபர் 10 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் 8 கிலோமீட்டர் நடக்க அவருக்கு ஆகும் நேரத்தை காண்க அப்படின்ற கேள்வி. ஸோ மேல கேள்வி இந்த 2 கேள்விக்குமே உண்மையாலுமே உங்க வகுப்புல எனக்கு பயன்படுது சார், உங்களுடைய வகுப்புல நான் டெய்லியும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த இதுக்குனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. எங்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை மாற்றி உங்களுக்காக நான் அதை மாற்றம் செஞ்சு ஒரு சிறப்பாக எடுத்து கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி உண்மையாலுமே கவனிக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.